பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அமலா தம்பதியரின் மகனான அகிலுக்கும் ஆந்திராவின் பிரபல தொழிலதிபர் ஜிவிகே ரெட்டியின் பேத்தியான ஸ்ரேயாவுக்கும் பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடந்தது. இரு குடும்பங்களும் சம்மதித்துதான் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. ஸ்ரேயாவின் குடும்பம் இத்தாலியில் வசித்து வருவதால் வரும் மே மாதம் இத்தாலியில் திருமணத்தை முடித்துவிட்டு அந்த மாதத்தின் இறுதியில் ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவதாக திட்டம் தீட்டியிருந்தனர். இதற்காக உறவினர்கள், நண்பர்கள் என சுமார் 700 பேரை இத்தாலிக்கு அழைத்து செல்ல தனி விமானம் கூட புக் செய்யப்பட்டிருந்தது. இத்தாலியில் உள்ள நட்சத்திர ஓட்டல் ஒன்றையும் அப்படியே வாடகைக்கு எடுத்து வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் திருமண நிச்சயதார்த்தம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக அறிவித்துள்ளார்கள். அதோடு திருமணத்திற்கு அழைத்தவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக போனில் தொடர்பு கொண்டு திருமணம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, இத்தாலிக்கு கிளம்ப வேண்டாம் என்று சொல்லி வருகிறார்கள். திருமணம் ரத்து செய்யப்பட்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. திருமணத்துக்கு முன்பு அகிலும் ஸ்ரேயாவும் பல இடங்களுக்கு ஜாலி சுற்றுலா சென்று வந்திருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் பிரிந்து விட்டார்கள் என்பது ஒரு காரணம். மணமகள் ஸ்ரேயா பெரும் கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் வரதட்சணையாக சில சொத்துக்களை அகில் பெயருக்கு நாகார்ஜுனா குடும்பம் எழுதி கேட்டதாகவும் அதற்கு ரெட்டி குடும்பம் மறுத்துவிட்டதாகவும் இதனால் தான் திருமணம் தடைப்பட்டதாகவும் இன்னொரு கருத்து நிலவுகிறது. சினிமா நடிகருடன் திருமணம் வேண்டாம் என்று ரெட்டி குடும்பம் ஸ்ரேயாவை பலமுறை வற்புறுத்தி வந்ததாகவும் பிறகு குடும்பத்தினர் சொல்வதுதான் சரி என்று ஸ்ரேயா முடிவு செய்ததால் கருத்து வேறுபாட்டை உண்டாக்கி பிரிந்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். திருமணம் ரத்து செய்யப்பட்டதற்கான உண்மையான காரணம் என்ன என்று நாகார்ஜுனா சொன்னால்தான் தெரியும். ஆனால் அவர் சொல்லப் போவதில்லை. இந்த திருமண ரத்து ஆந்திரா சினிமா உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.